இந்த கிரகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் 99.9% கைதிகள் கூண்டுகளில் அடைபட்டு இருக்கிறார்கள். என்ன அந்த கூண்டுகள்? மொழிகளின் கூண்டுகள். நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு மதராசி, நீங்கள் ஒரு பஞ்சாபி, நீங்கள் ஒரு இந்தியர், நீங்கள் ஒரு குஜராத்தி, நீங்கள் ஒரு ராஜஸ்தானி. பல்வேறு மொழிகளின் கூண்டுகள். மதங்களின் கூண்டுகளும் உண்டு. மதம் ஒன்றுதான், சனாதனம். ஆனால் அதற்குள்ளும் கூண்டுகள் உண்டு. நீங்கள் ஓர் இந்து, நீங்கள் ஒரு முஸ்லிம், நீங்கள் ஒரு சீக்கியர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் ஒரு பார்சி, நீங்கள் ஒரு சமணர், நீங்கள் ஒரு பௌத்தர், நீங்கள் உயர்ந்தவர் மற்றும் தாழ்ந்தவர். எல்லா இடங்களிலும் கூண்டுகள் உண்டு. சமணர்களிடையேயும் கூண்டுகள் உண்டு. திகம்பர ஜைனர், ஸ்வேதாம்பர ஜைனர். மகாவீரர் வெள்ளையாடை அணிந்தாரா இல்லையா என்பதில் மட்டுமே சண்டைகள். மக்கள் இந்த விஷயத்தில் முனைவர் பட்டம் பெறுகிறார்கள். அவர் துணிகளை அணியவில்லை, துணிகளில் முனைவர் பட்டம் பெறுகிறார்கள். அவர்கள் கூண்டை பார்க்கவும் விரும்புகிறார்கள். நாட்டு எல்லைகளின் கூண்டுகள், பிராந்திய எல்லைகளின் கூண்டுகள். மிருக காட்சி சாலையில் விலங்குகளின் கூண்டுகளில் சுவர்கள் மற்றும் கம்பிகள் உள்ளன. ஆனால் இங்கோ கம்பிகள் தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத கம்பிகள் உள்ளன. ஒருவர் அவற்றுடன் மோதும் போது அவருக்கு ரத்தம் வந்து விடுகிறது. முஸ்லிம்களிடையே செல்லுங்கள். ஷியா சன்னி மதில்கள். 1400 பிரிவுகளின் மதில்கள் முன்னால் 4 வேதங்களை கொண்ட சதுர்வேதி சிறந்தவர். 3 வேதங்களை படித்த திரிவேதி குறைவானவர். த்விவேதி அவருக்கும் கீழே, வேதி அவருக்கும் கீழே. பிராமணர்களிடையே கூட வெவ்வேறு பிராமணர்கள் இருக்கிறார்கள். சத்திரியர்களிடையே, வைசியர்களிடையே வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன. கிறிஸ்தவர்கள், புரொட்டஸ்டன்ட்கள், கத்தோலிக்கர்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் அனைத்தும் நாம் அவர்களுடன் மோதும் போது நாம் இரத்தத்தில் மூழ்கி விடுகிறோம். அந்த சுவர்களை உடைக்க யார் நமக்கு கற்பிக்கிறார்கள்? பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஆசிரம மக்களே எங்களுக்கு கற்பிக்கிறார்கள். இதுதான் நீங்கள் தரும் அமைதி செய்தி. இந்த செய்தியை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு அனைத்து துறவிகள் மத்தியிலும், எங்கள் பக்தர்கள் மத்தியிலும், மக்களிடமும் பரப்ப விரும்புகிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தூய்மையை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் அனைவரும் நீண்ட காலம் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும். அந்த கடவுள் சிவன் மற்றும் அவருடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள்.